ஈரோடு இடைத்தேர்தலில் புதிதாக உதயமாகியிருக்கின்ற அண்ணன் விஜய் கட்சி போட்டியிடவில்லை. பரவாயில்ல. தமிழகத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பல குழப்பங்கள், கொலைகள், பல திருடுகள் நடக்கிறது. எதை கண்டிச்சும் விஜய் அண்ணன் எந்த அறிக்கை விட மாட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மக்களுக்கான தலைவராக இருந்து திமுக ஆதரிச்சே பேசுங்க, எதிர்த்தே பேசுங்க. இப்படி மௌனியாக இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லா குற்றத்தையும் எதுக்காக மௌனியாக இருந்தால் அதற்கு எங்களுடைய கட்சி ஒத்து போகுதுன்னு சொல்லி அர்த்தமா? என்ன சொல்கிறேன், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல தான் தலைவன் தேவை. நீங்கள் மௌனமாக இருந்துக்கிட்டு நம்ம பணத்தையும் நம்ம பதவியும் பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த இதுவும் தேவையில்லை. அதனால் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ விவசாயிகளுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய தீங்கெல்லாம் விளைவிக்கிறது. இதை கேட்க மாட்டாரே. பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரி அரசாங்கம் எவ்வளோ நிவாரணம் தானா? அது சும்மா ஒரு கிலோமீட்டரில் நடு ரோடு தாங்கிட்டு அங்கிட்டு பாண்டிச்சேரி அரசு ஒரு ஏக்கருக்கு 27,000 தரான். இங்கிட்டு தமிழக அரசு 5,000 இருந்தது. இதெல்லாம் எடுத்து கேட்க ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்குது. இதற்கு எதுக்கு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கணும்?